கடா காலவஸ்தி ரோடு கடா ஃபால்ஸுக்கு போனீங்கன்னா அந்த ரோட்டில் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் மேடம்? இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி, மீன் குழம்பு, எல்லாமே காரைக்குடி ஐட்டம் எல்லாம் இருக்கும். ரைட்டா? பரோட்டா ஆமாம், அது சாப்பிட மூணு இல்லை. என்னதான் வகையாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மூணு வேணும். இது என்னது? ஒரு பீஸ் கூட நிறையா இருக்கு. ஒரு பீஸ் அது சாப்பிட்ற வீடியோ வந்து இப்போ ஒரு மாசமா போடுறது இல்லை. ஆமாம் சார், சமைக்கிற வீடியோ போடுறதுல கட் பண்ணல. சமைக்கும் போது சாப்பிட முடியாது. சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்கு. என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, எல்லாமே வாங்கி அரைச்சி மீனுக்காகட்டும் எல்லாத்துக்கும் மீன் குழம்புக்கு அதெல்லாம் வந்து ரெகுலராக சாப்பிட வரும். காரணம் தான் சார் மெயின். வயிறு பேராகாது, வயிறு நல்லா இருக்கணும்ல. மசாலா வேகாம சாப்பிட்டு குடையில விழுந்து போயிடுச்சு. ஆமாம் சார், நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. எவ்வளோ வருஷம் சாப்பிடுங்க? நான் ஃபஸ்ட் டைம் வரேன் சார், உங்களை பார்த்து தான் வந்தேன். அப்படியா? டெய்லி இங்கே வந்துடலாம் ப்ரோ. ஈவினிங் ஃபுல்லாக போட்டமாயிரும். சரி, இந்த மசாலா வந்து அவங்களே தயார் பண்ணுறாங்க. ஆமாங்க சார், சொந்தமாக தயார் பண்ணுற மசாலா. இதில் என்னென்ன மசாலா போடுவீங்க? இதை எப்படி செய்வீங்க? மிளகாத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கல்லுத்தூள், சீரகத்தூள் சார், சீரகத்தூள், மல்லித்தூள், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி பண்ணுறது சார். வெங்காயம், தக்காளி கண்டிப்பாக போடணும் சார். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் அந்த மசாலா. ஒரு இந்த மீன் வேற மீன் இல்லையா? வேறு மீன் இந்த மீன் தான் சார். ஒரே மீன் தானா? இதான் சார் இங்கே ஃபேமஸ். நல்லா இருக்கும் சார். சக்கலா மீனா? கெண்டி மீன் சார், கெண்டி. இதுக்கு வளர்த்துறாங்க பெருசு பெருசாக கட்டி இந்த மாதிரி எல்லாம் பெருசாக கடல் மீன்கள் வந்து இங்கே வராதா? கடல் மீன் வராதா? நிறையா இருக்குது. கடல் மீன் சென்னையிலேருந்து வருதா? இல்லை, இங்கே நெல்லூர்லேருந்து வரும். நெல்லூர்லேருந்தா? நெல்லூர்லேருந்து வரும். நெல்லூர் வந்து மீன், மட்டன் மட்டன் இங்கே நம்ம லோக்கல் சார். எல்லாம் ஒரு ஃபேமஸ் மட்டன் தான் மெயினாக. நீங்கள் சுண்ணாம்புக்கல் போயிருக்கீங்களா? சுண்ணாம்பு போடுறது வாரம் போவோம் சார். அங்கே அங்கே ஃப்ரெஷ் மீன் கிடைக்குது தெரியுமா? கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை போனால் சூப்பராக கிடைக்கும். மற்ற நாளோட ஞாயிற்றுக்கிழமை தான் சிறப்பாக இருக்குங்க. விரால் என்ன விலை தெரியுமா? சார் விரால் அங்கே விற்க மாட்டாங்க சார், கடல் மீன் தான் சார் விற்கிறாங்க. இல்லை, விரால் பிடிச்சி விற்றாங்க. அப்படியா? ஒரிஜினல். விரால் மீன் நீங்கள் ஏரியில் பிடிச்சிட்டு ஆந்திராவில் உள்ள பிடிப்பாங்க சார். நீங்கள் விரால் மீன் ஒரிஜினல் தூண்டிலோட அந்த முள்ளு இருக்குல்ல, ஆமாம், அது அப்படியே இருக்கும். இந்த தொண்டையில் மாட்டிக்கும். ஆமாம், அப்படியே இருக்கும். அது இருக்கும். ஆமாம், கட் பண்ணி அதை கட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ ஒரிஜினல் தானே. ஆமாம், அந்த விரால் வந்து 300 ரூபா. 300 இப்போ கம்மி சார் நீங்கள் சொல்கிறது. இப்போலாம் 350 ரூபா கொண்டு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சார், எல்லாருக்கும் என்ன கம்மியாக கொடுத்தாங்களோ என்னது? ஆமாம் சார், உங்களை பிடிச்சிருக்காம கொடுத்துருப்பாங்க. ஆனால் 300 ரூபாய்க்கு ஒரு டைம் வாங்கினேன். எல்லாரும் உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்தாப்புல 5 கிலோ. ரைட்டு. 5 கிலோ 1500 ரூபாய்க்கு கொண்டு வந்தாப்புல. அது இல்லைன்னா முதல் நாள் சாப்பிட்றோம்ல, அந்த டேஸ்ட் உயிரோட இருந்தாலும் வரமாட்டேங்குது. 3 நாள் துள்ளி வச்சு உயிரோட தான் வச்சுருக்கணும். உயிரோட சாப்பிட உயிரோட தான் வச்சுருக்கணும். 3 நாள் உயிரோட இருந்தாலும் அந்த முதல் நாள் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. இல்லை சார், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம். பயங்கரமாக ஒரு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம். அப்புறம் நாற்பது சேர்ந்துருக்கோம் கொஞ்சம். அதனால சொல்லுங்க. ஆமாம் சார், அதான் உண்மை. 5 நாள் வச்சுருங்க. அதே நீங்கள் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் எதுவுமே அப்படி தான். சிக்கன் கிரேவி கொடுங்க. சிக்கன் கிரேவி கொடுமா? இந்த கிரேவி அஞ்சு நாள் வச்சிருந்து 5 கிலோ ஒரு மீனும் நல்லா கொண்டாடுறோம். நான் வழக்கமாக காலையில் தான் வருவேன். ஃப்ரெண்ட்ஸோட காரில் வந்துட்டு
கண்டு குடிச்சிட்டு கடலில் போய் குளிச்சுட்டு வரும்போது ஆமாம் நல்லா காலையில் 7 மணிக்கு போவோம். 8 மணிக்கு ஏதோ திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தான் வந்துடுவோம். ஃபுல் டே ரொம்ப காலம் கழித்து இவ்வளோ சாப்பிட்டு இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த கடை பஞ்சாபி தாக்கா இருக்குல்ல, என்னோட இங்கே ஒன்று இருக்கு. ஜே தாபா சார். ஜே தாபா தான் செய்யும். ஒரு ஃப்ரெண்டு ஹோட்டல் ஓனர். நீங்கள் செக் போஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த பக்கம் சூழல்பட்ட போட்டோம். அதனால் வந்து டேஸ்ட் எப்பவுமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இங்கே 2-3 பிரான்ச்சுக்கு ஃபில் பண்ணுங்க. அதாவது குக்கிங் ஒரு இடத்துல போட்டிருக்கேன். சரி சார். வேலையாட்கள் ஒரே இடத்துல வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம். குக்கிங் எல்லாம் அவங்க தான் சார் பார்க்குறாங்க பூராமே. யாரும் விட மாட்டாங்க தம்பி. எல்லாம் நான் தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா டேஸ்ட் மாறிடும், கேட்டால் டேஸ்ட் மாறிடும். நாளைக்கு டேஸ்ட் மாறி வச்சு நாளைக்கு எப்படி கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாரும் நம்பி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க. இல்லை எல்லா உடனே அப்படி ஆரம்பிச்சது தான். ஆமாம் சார். ஏன்னா கட்டுப்படி ஆகாது உங்களுக்கு. ஒரு ஹோட்டலுக்கு ஜாமான் வாங்கினீங்கன்னு வச்சுங்களா, இன்னும் போச்சுன்னா ஆமாம் சார். ரிஸ்கான தொழில். ரொம்ப ரிஸ்கான தொழில் சார். காலை 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. ஒரு பெண்ணோட ஹோட்டல் மேடம் தான் இந்த ஹோட்டலில் குக்கிங் எல்லாம் இன்சார்ஜ் ஓனர் அவங்க தான். ஆமாம். அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக காலையில் எல்லா பெண்களும் சொல்லுவாங்க ஏன் சமைக்கிறீங்க. அவங்களுக்கு சொல்லுங்க மேடம், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு டெய்லி. சரி, 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு கடைக்கு வருவோம். ஒரு நாளில் எல்லாம் கடைக்கு வந்துடுவீங்க. ஆமாம் சார். கடையில் வந்து டிஃபன் ரெடி பண்ணுவோம். டிஃபன் எத்தனை மணிக்கு வரலையோ? 7 மணிக்கு டிஃபன் ரெடி பண்ணிடுவோம். 11 o'clock டிஃபன் என்னென்ன போடுவீங்க? டிஃபன் இட்லி, தோசை, பூரி, இட்லி, தோசை, பூரி, பொங்கல். தோசையில் எல்லா வெரைட்டியும் சார். ஆனியன் தோசை, பொடி தோசை. இல்லை இந்த குடல் போட்டி இதெல்லாம் போடலையா? அது மாதிரி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார். ஏன் காலையில் தான் நல்லா ஹெவியாக சாப்பிடுவோம். ஹெவியாக சாப்பிடுவாங்க சார். என்ன உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, இடம் கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் சப்போர்ட் அதுக்கப்புறம் 8 மணி ஆகிடும். எத்தனை மணிக்கு கடையில் இருப்பீங்க? நான் 3 o'clock ஆயிடுச்சு சார். இந்த டைம் ஆகிடும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருவீங்க? அதுக்கப்புறம் போய் ஒரு 1 hour 2 hours ரெஸ்ட்டு. திரும்ப வந்து ஈவினிங் மறுபடியும் 11 மணியா? மறுபடியும் நைட் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குங்க? 2 hours சார். மத்தியானம் 2 மணி நேரம். அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் நைட்டு 5 மணி நேரம் 7 மணி நேரம் தான் தூங்குறாங்க. உங்களை பார்த்துட்டு ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் உழைக்கிறாங்க. எத்தனை குழந்தைங்க? 4 பசங்க சார். 4 பசங்களா? என்ன படிக்கிறாங்க? ஒரு பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு. பெரிய பையன். 2 பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பொண்ணு கட்டி கொடுத்துட்டீங்க. பாருங்க எவ்வளோ உழைப்பு. காலை ஒரு நாளைக்கு 18 மணி நேரம்னா கடின உழைப்பு. நிறைய கற்றுக்கணும். நிறைய பெண்கள் குறிப்பாக வந்து நீங்கள் வீட்டை சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கூச்சம் பார்க்குறாங்க இந்த காலத்து பெண்கள். நான்லாம் ஒரு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 மாதமாக சமைக்கிறேன். டெய்லி நான் என் மனைவிக்கு சாப்பாடு என் ஸ்டைலில் 60லேருந்து 120 வயசு வருது. காரம் இல்லாமல் என்னது காஞ்ச மிளகா போட மாட்டேன், காரம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் கீரைகள் சேர்த்துப்போம் மட்டனில். வீடியோவில் போய் பாருங்கள். 60லேருந்து 120 வயசு வரலையும் பாடுறவங்க கம்பல்சரி என் ஃபுட்டு சாப்பிட்டா டெய்லி மட்டன் சாப்பிடலாம், டெய்லி சிக்கன் சாப்பிடலாம். ஆனால் அதோட சில காம்பினேஷன் இருக்குது. கொள்ளு சேர்த்துக்குவேன், அது கீரை சேர்த்துக்குவேன், பினாச்சு, சில சுண்டைக்காய் சேர்த்துக்குவேன். அந்த மாதிரி சில காய்கறிகளை ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது கமர்ஷியலாக அமிர்த செல்வி மேடம் மாதிரி ஒவ்வொருத்தரும் 15 மணி நேரம் வேலை செஞ்சால் இந்த நாட்டில் பசி பஞ்சம் பற்றியே இருக்காது. அவ்வளோ கடுமையான வேலைகள் இருக்குது. வேலையை தேடி போய் செய்யும். வேலை தானாக வராது. தனக்குன்னு ஒரு வேலையை உருவாக்கி ஒரு ஹோட்டலை உருவாக்கி அவங்க நீங்கள் மேடம் முதல்ல வந்தாங்களா ஹோட்டலுக்கு? நீங்கள் வந்தீங்களா? சேர்மாதான். அதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்க. இல்லை சார், வேறு பிஸ்னஸ் இருக்குது. அவங்களுக்கான பிஸ்னஸ் கேட்டாங்க நான் கேட்குறேன். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷமாக பண்ணலாம்.
குழந்தைகள்லாம் வளர்த்து விட்டுட்டு ஆமாம் சார். படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பெண்ணோட உழைப்பை பாருங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது. அவங்க மேடம் வந்து இவ்வளோ கடின உழைப்பு. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, மக்கள் உள்ள பெல் பட்டன் அமுத்துங்க. உங்களுக்கு வில்லேஜாக போய் இன்னும் கிட்டத்தட்ட ரொம்ப உங்களுக்காண்டி உழைக்கிறாரு, மக்களுக்கும் ரொம்ப உழைக்கிறாரு. அங்கங்கே போய் பார்த்து கரெக்டாக சொல்கிறாரு. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ.